வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவதற்காக நான் ஷமீனா. நாட்டை ஆள்பவர்களை தீர்மானிக்க போகும் மக்களவை தொகுதிகளின் கள நிலவரத்தை விரிவாகவும் துல்லியமாகவும் வழங்கும் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி பொள்ளாச்சி. இளநீரும் தேங்காயும் குறைவின்றி விளையும் அந்த தொகுதி பற்றிய அறிமுகம் இதோ. தென்னை சூழ் தொகுதி இது. தமிழகத்தில் மொத்தமுள்ள தென்னை மரங்களில் ஏறக்குறைய பாதி மரங்கள் இந்த தொகுதியில் தான் இருக்கின்றன. இங்கு கிடைக்கும் இளநீரும் தேங்காயும் பிற மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. தென்னை மற்றும் அது சார்ந்த உற்பத்தி பொருட்கள் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் தொழிற்சாலைகள் தொகுதி முழுவதும் நிரம்பி உள்ளன. தென்னையில் இருந்து பதநீர் இறக்கப்பட்டு கருப்பட்டியும் தயாரிக்கப்படுகிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய மாட்டுச் சந்தையும் இங்கேதான் இருக்கிறது. இங்கு விற்பனையாகும் மாடுகள் அதிகமாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இயற்கையின் மடியில் அமர்ந்திருக்கும் பொள்ளாச்சி தமிழ் திரையுலகின் ஆகச்சிறந்த படப்பிடிப்பு தளமாக இன்றும் விளங்குகிறது. அமராவதி அணை, திருமூர்த்தி அணை, ஆழியாறு அணை என மேற்கு தமிழகத்தின் முக்கிய அணைகள் கொண்ட தொகுதி இது. அவற்றின் மூலம் தொகுதி முழுவதும் உள்ள விளைநிலங்களுக்கு நல்ல பாசன வசதி உண்டு. உடுமலைப்பேட்டையில் காற்றாலைகளும் நூற்பாலைகளும் அதிகமாக காணப்படுகின்றன. வால்பாறையில் 56 தேயிலை எஸ்டேட்களில் பல்லாயிரம் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். கேரளாவை ஒட்டிய மலைப்பகுதி என்பதால் இங்கு சுற்றுலா தலங்களுக்கு பஞ்சமே இல்லை. திருமூர்த்தி, அமராவதி, ஆழியாறு அணைகள், வால்பாறை, குரங்கு நீர்வீழ்ச்சி, டாப் ஸ்லிப், ஆனைமலை என கோடையை குளிர்விக்கும் பல சுற்றுலா தலங்கள் உள்ளன. பசுமை புரட்சிக்கு வித்திட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம், சந்திராயன் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான பொள்ளாச்சி நா. மகாலிங்கம், திரைப்பட பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி, நடிகர் கவுண்டமணி என பல பிரபலங்கள் இந்த தொகுதியில் பிறந்தவர்கள். அண்மையில் பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலம் பழகி பெண்களை ஆபாச படம் எடுத்து வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பின்னணி தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சியும் மாறி மாறி குற்றம் சாட்டி வரும் நிலையில் தேர்தலில் அது தாக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை என கோவை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளும், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் என 2 திருப்பூர் சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளன. இதில் 5 தொகுதிகளை அதிமுக வைத்துள்ளது. தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை K. ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். 6 தொகுதிகளில் மடத்துக்குளத்தில் மட்டுமே திமுகவை சேர்ந்த ஜெயராமகிருஷ்ணன் எம்எல்ஏவாக இருக்கிறார். 15,569 பேர் வாக்களிக்க தயாராக உள்ளனர். நாடு சுதந்திரம் பெற்ற பின் நடந்த 3 தேர்தல்களில் இந்த தொகுதி காங்கிரஸ் வசமே இருந்தது. பசுமை புரட்சியை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் சி. சுப்பிரமணியம் இந்த தொகுதியில் 1962 வென்றார். 1967 திமுக சார்பில் வெற்றி பெற்ற நாராயணன் அதற்கடுத்த தேர்தலிலும் வென்றார். 1977 முதன்முறையாக அதிமுக வென்றது. பின்பு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்று வந்தன. 1996 தமிழ் மாநில காங்கிரசின் கந்தசாமி வென்றார். 1999 முதன்முறையாக மதிமுகவின் கைக்கு இந்த தொகுதி வந்தது. அப்போது வென்ற சி. கிருஷ்ணனே அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 2009 ஆண்டில் அதிமுகவின் சுகுமார் வாகை சூடினார். கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் சி. மகேந்திரன் களமிறக்கப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் போட்டியிட்டார். திமுக சார்பில் பொங்கலூர் பழனிசாமியும், காங்கிரஸ் சார்பில் செல்வராஜும் களமிறங்கினர். தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிமுகவின் மகேந்திரன் 4,17,092 வாக்குகள் பெற்றார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் 2,76,118 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். திமுகவிற்கு 3ஆம் இடமே கிடைத்தது. தஞ்சை ஒரு நெற்களஞ்சியம் என்றால் பொள்ளாச்சி தென்னை விவசாயத்தின் மையம். இளநீர், தேங்காய் பறிப்பதோடு நின்று விடாமல் அது சார்ந்த ஏராளமான தொழில்கள் பொள்ளாச்சியில் செழித்தோங்குகின்றன. அது அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என விரும்புகிறார்கள் தொழில் முனைவோர். பொள்ளாச்சிக்கு என்னவெல்லாம் தேவை என பட்டியலிடுகிறது இத்தொகுப்பு.
தமிழகம் முழுவதும் 7.5 கோடி தென்னை மரங்கள் இருப்பதாகவும் அதில் பொள்ளாச்சியில் மட்டுமே சுமார் 3 கோடிக்கும் மேல் தென்னை மரங்கள் இருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. தேங்காய் விளைச்சல் அதிகமாக உள்ள காலங்களில் இளநீர் மற்றும் தேங்காய்களின் விலை சரிந்து விடுவதாகவும், எனவே விலையில் ஸ்திரத்தன்மையை நீடிக்க நடவடிக்கை எடுப்பதோடு தென்னை வளர்ச்சி வாரியம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அப்புறம் மூணாவது என்னென்னா தண்ணி பற்றாக்குறை இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏரி குளம் குட்டை இதெல்லாம் இந்த மழை வறட்சியை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற இது அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் பவுடர் கம்பெனி வரணும். தேங்காய் நார் தயாரிப்பிற்கு மட்டும் 700க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் பொள்ளாச்சியில் செயல்பட்டு வருகின்றன. தென்னை நாரிலிருந்து மெத்தைகள் தயாரிக்கப்படுவதைப் போல செடி வளர்ப்பிற்கான கோகோபீட் பொருளும் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் நாரிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கோகோபித் என்ற அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை விளக்குவதற்காக பயோ கார்டனர் நிறுவனத்தினுடைய தலைவர் கௌதமன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். ஐயா வணக்கம். அண்ணா வணக்கம். சரி, இது எப்படி இயங்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் இதில் இன்பில்டட். இப்போ நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், அயன், ஜிங்க், காப்பர் இது எல்லாமே ஆக்சுவலாக இதில் இன்பில்ட் ஆகிருக்குங்க. ஃபுல்லாக இன்பில்ட் ஆகிருக்காது. செடிக்கு தேவையானதில் ஒரு 30% ஆக்சுவலாக இதுலேயே ஆக்சுவலாக இன்பில்ட் இருக்கும். இது ஆக்சுவலாக 100 mm காயினுங்க. இப்போ பாருங்க, இது ஆக்சுவலாக 1 லிட்டர் தண்ணி நான் எடுத்துருக்கேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தக்காளி செடி வளர்கிறதுக்கு போதும். இப்போ நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பயோ நியூட்ரிஷன்ஸோ அல்லது கெமிக்கல் நியூட்ரிஷன்ஸோ ஏதாவது நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளேயே செடி ஆக்சுவலாக வளர்ந்துக்கும். இதுதான் கோகோபித்தினுடைய மெயின் அட்வான்டேஜுங்க. செடி வளர்க்க பயன்படும் இந்த கோகோபீட் பொருளுக்கு GST வரியை குறைத்து தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்றனர் தேங்காய் நார் தொழிற்சாலை நிர்வாகிகள். இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் மெஷினரிஸ்க்கு 18 விழுக்காடு ஆக்சுவலாக GST இருக்குது. இதை 5 விழுக்காடு பண்ணால் நல்லா இருக்கும். நான் டேக்ஸே டோட்டலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, கம்மி பண்ணணும். இளநீரை பாட்டிலில் அடைத்து ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையும் பொள்ளாச்சியில் இயங்கி வருகிறது. தேங்காய் பொடி, தேங்காய் எண்ணெய், தேங்காய் சிப்ஸ், தேங்காய் பால் பவுடர் போன்ற பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் பொள்ளாச்சி பகுதியில் செயல்பட்டு வந்தாலும் தொழிற்சாலைகள் குறைந்த அளவே இருப்பதால் உற்பத்தியும் ஏற்றுமதியும் குறைவாகவே இருப்பதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் மாதம் ஒன்றுக்கு 500 டன் கேட்கின்றார்கள் தேங்காய் பால். ஆனால் இங்கு 100 டன் செய்கின்ற வசதி கூட இந்தியாவில் இதுவரைக்கும் ஏற்படவில்லை. அனைத்தும் இலங்கையிலிருந்தும், பிலிப்பைன்ஸிலிருந்தும், தாய்லாந்திலிருந்தும், இந்தோனேஷியாவிலிருந்தும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆனால் இங்கு இந்த தொழில்களுக்கு உண்டான அங்கு இருக்கின்ற விட தென்னை விளைச்சல் அதிகமாக தமிழகத்தில் உள்ளது. ஆனால் இங்கு தொழில்கள் ஏற்படவில்லை. தென்னை சார்ந்த தொழிற்சாலைகளை பெருக்குவதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெருக்க முடியும் என்கிறார்கள் இந்த தொகுதி வாக்காளர்கள். பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட வால்பாறை பகுதியில் தேயிலை எஸ்டேட்டில் பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. அதற்கு என்ன காரணம்? மடத்துக்குளம் தொகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை எப்பொழுது மீண்டும் திறக்கப்படும்? இதெல்லாம் தொகுதி மக்களின் கேள்விகள். அவற்றை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. கோடை வாசஸ்தலமான வால்பாறை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இங்கு பயிரிடப்படும் தேயிலை. வால்பாறை முழுவதும் 56 தேயிலை எஸ்டேட்டுகளில் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்த நிலையில் தற்போது 10,000க்கும் குறைவானவர்களே உள்ளனர். போதிய ஊதியம், அடிப்படை வசதியின்மை, விலங்குகள் அச்சுறுத்தல் போன்றவற்றால் ஏராளமானோர் தேயிலை பறிக்கும் வேலையை கைவிட்டுள்ளனர். குறிப்பாக இங்குள்ள ஒரே ஒரு மருத்துவமனையிலும் போதிய வசதிகள் இல்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. ஒன்று ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் சில டைமில் எரியும் செய்யாது. அது மாதிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடுகள் அதே மாதிரி தான். ஒரு டெலிவரி கேஸ் வந்தாலும் நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரக்குள்ளேயும் டெலிவரி இடையில ஆனாலும் ஆனதான், இல்லை போனால் அந்த குழந்தையோட பிறக்கிறக்கு முன்னே உயிர் போனாலும் போனது தான்.
அந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து ஆணை தொல்லைகள் சிறுத்தை தொல்லைகள் எல்லாம் நிறைய இதில் பாடும்போது மேனேஜ்மெண்ட்டுகள் அது வந்து எதுவுமே கண்டுக்கிறதில்லை. தற்போது தொழிலாளர்களுக்கான கூலி அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. ஆனால் தேயிலை எஸ்டேட்களில் வங்கியோ ஏடிஎம் மையமோ இல்லாததால் சம்பள பணத்தை எடுக்க ஒரு நாள் விடுப்பு எடுத்து வால்பாறைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். அதிக அளவில் தேயிலை பறிக்க உத்தரவிட்டு குறைவான அளவே ஊதியம் வழங்குவதாகவும் தொழிலாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா பக்கம் வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 316 ரூபா தான் சம்பளம். இந்த 316 ரூபாய் வச்சு இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது, ஆஸ்பத்திரி செலவு பார்க்குறது, நல்லது கெட்டது பார்க்குறதுலாம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னா, மத்திய அரசு அறிவித்துள்ள குறைஞ்சபட்ச ஊதியம் ரூபாய் 450 ரூபா ஒரு நாளைக்கு, அந்த சம்பளத்தை இந்த பகுதியில் அறிவித்தா இந்த பகுதியில் இருக்க தொழிலாளருக்கு வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயருங்க. இந்த குடியிருப்பினுடைய சுவர் பகுதி இடிந்திருப்பதை பார்க்கலாம். யானை தாக்கியதால் இந்த சுவர் பகுதி இடிந்திருக்கின்றது. இது போன்ற குடியிருப்புகள் தேயிலை தோட்டத்தினுடைய மத்தியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இங்கு வாழக்கூடிய தொழிலாளர்கள் எந்த நேரத்திலும் இது போன்ற காட்டு விலங்குகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்திலேயே வாழ்கின்றனர். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக சர்க்கரை ஆலை செயல்படாமல் இருப்பதால் கரும்பு பயிரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. நிதிகளும் ஒதுக்கி இந்த மில்லை நல்ல நவீனப்படுத்தி நல்லபடியாக இந்த பழைய 10 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இந்த அமராவதி சக்கரை மில்லை வந்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கிற விவசாயிக பெரும்பாலான விவசாயிக சந்தோஷமாக நல்லா இருப்பாங்க. அதுக்குண்டான முயற்சியை அரசு எடுத்து நல்லபடியாக செஞ்சு தரணுங்கிறது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தொண்டாமுத்தூரை அடுத்த மாதம்பட்டியில் நொய்யலாற்றின் குறுக்கே அமைந்துள்ள சித்திரச்சாவடி அணை நெடுநாட்களாக தூர்வாரப்படவில்லை. அதனால் இங்கே குறைந்த அளவே நீர் தேக்கி வைக்க முடிவதாகவும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இருக்கா இங்கிருந்து மேய்க்க செக் டேம் கட்ட வேணும். பேரூரிலிருந்து மேய்க்க ஒரு 20-25 செக் டேம் கட்டினா தான் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி தேங்கி நின்று அந்த இருக்கிற போர்களுக்கும் கிணத்துகளுக்கும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தொண்டாமுத்தூர் பகுதியில் தக்காளி அதிக அளவில் பயிரிடப்படுவது வழக்கம். காட்டு விலங்குகள் அடிக்கடி தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவது விவசாயிகளின் பெரும் கவலையாக இருக்கிறது. அதிகமாக காய்க்கிற அளவுக்கு விலை இல்லைங்க. இதுக்கு என்ன கூல் ஸ்டோரேஜ் வேணுங்க. எங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு விலை அதிகமாகும் போது விற்கிற ஸ்டோரேஜ் வேணுங்க. இன்னொன்று அப்படி வன விலங்குனால அதை பண்ணினாலேயோ மயில்னாலேயோ அதை தொந்தரவு வந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்கு மானியம் கொடுக்கணுங்க. இல்லாட்டி இந்த விவசாயம் பண்ண முடியல, கைவிடுறதோ எங்களுக்கு வேறு வழி தெரியல. மேலும் விவசாயத்திற்கான மூலப்பொருட்களின் விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். விலை வீழ்ச்சி, மழையின்மை போன்ற பிரச்சனை தாண்டி வனவிலங்குகளால் தாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை என்று கூறுகின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இவ்வாறு வனவிலங்குகள் விளைநிலங்களை சேதப்படுத்தும் பொழுது வனத்துறை தர வேண்டிய அந்த இழப்பீட்டுத் தொகையை உரிய காலத்தில் அவர்கள் வழங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டும் இப்பகுதி விவசாயிகளால் முன்வைக்கப்படுகின்றது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தொண்டாமுத்தூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் அசீஃப். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் செயல்பாடு பற்றியும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறித்தும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதி வாக்காளர்கள் மனம் திறந்திருக்கிறார்கள். அதோடு அடுத்த பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா என்பது பற்றியும் அவர்கள் பகிர்ந்துள்ள கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். 20 வருஷம் ஆச்சுங்க நாங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சு 100 ரூபாயிலேருந்து வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ 300 ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அது டாக்டர் கலைஞர் தாத்தா அவர் தான் எங்களுக்கு அங்கே மேலிடத்துல பேசி சென்னையில் பேசி முடிவெடுத்தாங்க. அதனால் அவருக்கு தான் இந்த ஓட்டு. அவர் இல்லாட்டி ஸ்டாலின் இருக்கார், அவருக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக இருக்குங்க. மோடி அரசில் வந்தனால பெரிய இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வந்ததுனால எதுவுமே நடக்கலைங்க. இன்னும் இந்த டேக்ஸ் வரி இதெல்லாம் போட்டு இருந்தாலும் பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு வந்து, பெரிய பணக்காருக்கு எதுவும் கிடையாதுங்க. ஏழை வாழைகளுக்கு தான் வந்து இப்போ நஷ்டமுங்க. ஒரு கூலிக்கே போனாலும் 200 ரூபாய்க்கு மேலே 250 ரூபாய்க்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் ஒரு அடுமைக்கு இருக்க மாதிரி தான் பொதுமக்கள் இருக்கிறாங்க. எப்படி மோடி வந்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டுக்கார ஒருத்தர் இருக்கிறாப்புனா பிரச்சனை இல்லை, வெளிநாட்டுக்கார ஒருத்தர் இருக்கிறவங்க நம்மளுக்கு டேஞ்சர். ராகுல் வெளிநாட்டுக்காரன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நம்ம ஓட்டு கேட்குறவங்க அவங்க தானே சொல்கிறாங்க, அவங்க திரும்பி சொல்ல போ அப்படின்னு சொல்லி அவங்க தானே சொல்கிறாங்க. அப்போ அவங்க வெளியூருக்காரு தானுங்க. 2 பேர்த்தில் 6 பிடிக்கும், போடி பிடிக்காதுங்க. எங்கள் ஊர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டாலைக்கு தான் பிடிக்கும். நாங்கள் இருள் வரைக்குங்க எங்கள் தாமோதர் கொண்ட போட்டு போட்டோம். இப்போ அவங்க 2 பேர் இப்போ சேர்ந்துட்டாங்க. அவர் பேரை சொல்லி இவங்க சம்பாதிக்கிறாங்க. இவ்வளோதான் எனக்கு தெரியும். சரி, இந்த முறை நீங்கள் ரெட்டலைக்கு? ஆமாம், ரெட்டலைக்கு எங்கள் தாமக்கான் நினைக்கிறாங்க, போடுவோம். எது எடுத்தாலும் ஒரு
சிலிண்டருக்கு பதிவு பண்ணார். அதில் சரியாக எங்களுக்கு வந்து காசு வந்து சேர்றதில்ல. அதனால் எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெனிஃபிட்டு அதில் எங்களுக்கு சிலாய்க்கப்படலை. அவ்வளோதான் சொல்ல. இன்னும் யார் ராகுல் காந்தியோ இல்லை மற்ற ஆள் யார் வந்தாலும் சரி, மோடி வர மாதிரி எனக்கு ஒரு தோணலை. அவ்வளோ ஒரு என்னுடைய கருத்து கணிப்பு அப்படி. ஸ்டாலினுக்கு இது எலெக்ஷன் இதுக்கு பண்ணுறாங்களா, அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் காணலை. நேற்றுக்கு எடப்பாடி கூட்டணிக்கு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆள். ஏன்னா இவங்களை பார்க்கும்போது எனக்கு அவங்க வரக்கூடிய ஒரு வாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. மோடி ஆட்சியில் நீங்கள் அச்சுறுத்தலோடு இருக்கிறீங்களா? நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக தெரியுது. இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றது அந்த மாதிரி பிரச்சனையில் கேட்குறது எதுவுமே இல்லை. யாரையாவது குறித்து அடிக்கிறாங்க, தடுக்கிறாங்க, அந்த மாதிரி கேட்குறக்கு ஆள் இல்லை. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கறதில்ல இதை பற்றி. தமிழ்நாட்டில் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரில் யாரை உனக்கு பிடிக்கும்? அதுக்கான காரணம்? இல்லை, யாரையுமே பிடிக்காது. இல்லை, யாரும் பிடிக்காதுண்ணா. விஜயகாந்த் பிடிச்சது. இப்போது கூட்டணி இந்த மாதிரி போய் அதுவும் பிடிக்கல. வேறு ஏதாவது புதுசாக யாராவது மாணவர்கள் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். சரி, அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும்னு நீ நினைக்கிற தமிழ்நாட்டில்? சுயேட்சையாக ஒருத்தர் வரணும். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேருடைய செயல்பாட்டில் யார் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதுக்கான காரணம்? ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மூத்த தலைவரோட பையன். அவருக்கு அதிகமான அரசியல் அனுபவம் உண்டு. அதனால் ஸ்டாலின் வந்து எதையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள், வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஃப்ரெஷ் கேண்டிடேட் யாராச்சும் வந்தால் பரவாயில்ல. சீமான், மக்கள் நீதி மய்யம், விஜயகாந்த் அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்தால் ஏதாவது பரவாயில்ல. கொஞ்சம் புதுசாக இருக்காங்க, ஏதாச்சும் புதுசாக பண்ணுவாங்க. மோடி, ராகுல் காந்தி இவங்களுடைய 2 பேரோட செயல்பாட்டில் யார் உங்களுக்கு பிடிக்கும்? அதுக்கான காரணம்? இல்லை, மோடி இது அவ்வளோக்கா ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணல. இப்போ ராகுல் காந்தி அவரும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் செய்வார், கொஞ்சம் எங்காமல் இருக்கார், பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவர் வந்தால் புதுசாக வர ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தொகுதி மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என வாக்கு வாங்கி நாடாளுமன்றம் சென்ற எம்பி மகேந்திரன் அங்கே எப்படி செயல்பட்டார் என்பதை அறிய ஆவலாக இருப்பீர்கள் இல்லையா? உங்களுக்காக உங்கள் தொகுதி எம்பியின் நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு இதோ. நாடாளுமன்றம் நடைபெற்ற 331 நாட்களில் 271 நாட்கள், அதாவது 82 விழுக்காடு நாட்கள் மகேந்திரன் அவைக்கு சென்றுள்ளார். கொப்பரை தேங்காய்க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த வேண்டும், பணமதிப்பிழப்பால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்கள், மைசூர் திண்டுக்கல் 4 வழிச்சாலை திட்டம் என்பது உட்பட 42 விவாதங்களில் பங்கேற்று தனது கருத்துக்களை மகேந்திரன் பதிவு செய்துள்ளார். 23 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் அவர் பங்கெடுத்துள்ளார். விவசாய கடன், வீடு இல்லாதவர்களுக்கான திட்டம், பள்ளிக்கல்வி கட்டண உயர்வு என பல விவகாரங்கள் குறித்து அவர் மக்களவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் எழுப்பிய மொத்த கேள்விகள் 450. கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மேம்பாட்டிற்காக 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் 18 கோடியே 46 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். பொள்ளாச்சி தொகுதியில் 5 ஆண்டுகளில் 463 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் 357 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொள்ளாச்சியை கடந்த 5 ஆண்டுகளில் கண்களைப் போல பார்த்து வந்ததாகவும், சிற்பி சிலை செதுக்குவதைப் போல சாலைகளை அமைத்துள்ளதாகவும் அந்த தொகுதியின் எம்பி மகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் நமக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். முள்ளுப்பாடி ரயில்வே மேம்பாலம், கிணத்துக்கடவில் 2.5 கிலோமீட்டர் மேம்பாலம், ஒத்தக்கால் மண்டபம் அருகிலே கொச்சின் ரோட்டில் மேம்பாலம், ஈச்சனாரி விநாயகர் கோவில் எந்த பாதிப்பும் இல்லாத வகையிலே 31 கோடி ரூபாயில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு மிக அழகாக ஒரு சிலையை செதுக்கும் போது சிற்பி எவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு கொடுப்பாரோ அதை போல் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சாலையை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை உருவாக்கியுள்ளேன். அதே போலவே பொள்ளாச்சி திண்டுக்கல் சாலை, அது மிக முக்கியமான சாலை, மிக அழகாக திட்டமிடப்பட்டு 3650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு கடந்த வாரம் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியன் தலைமையில் பூமி பூஜை போட்டு பொள்ளாச்சி திண்டுக்கல் சாலை பணிகள் தொடங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்னுடைய கன்னி பேச்சில் தொடங்கி முதல் கன்னி பேச்சிலேயே விவசாயிகள், தென்னை விவசாயிகள் நிறைந்த இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு கொப்பரை விலையை நீங்கள் 140 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்று கன்னி பேச்சில் தொடங்கி 11 முறை பாராளுமன்றத்தில் பேசி துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து எசென்சியல் கமாடிட்டி அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் இருந்த கொப்பரை விலையை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போது 2014 வெறும் 52 ரூபா 50 பைசாவாக இருந்த அந்த கொப்பரை விலை படிப்படியாக
95 ரூபாய் 21 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. பால் கொப்பரை 99 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அதனுடைய விலை, கொப்பரை விலை 52 ரூபாய் 50 பைசாவாக இருந்தது. 5 ஆண்டிலே தொடர் முயற்சியால் இருட்டிப்பாக 2 மடங்காக அதை உயர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது. உடுமலையில் என்னுடைய சொந்த நிலம் 5 ஏக்கரை அரசுக்கு இலவசமாக கொடுத்து மத்திய அரசு இப்போ கேந்திர வித்யாலயா பள்ளி இந்த ஆண்டு முதல் செயல்பட அனுமதி வழங்கியுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான திட்டம். ஏழை எளிய மாணவர்கள் IAS IPS ஆக உருவாகுவதற்கு அந்த கேந்திர வித்யாலயா பள்ளி மிக உறுதுணையாக இருக்கும். வரும் காலங்களிலே கண்டிப்பாக ஆனமலை நல்லாறு திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும். பொள்ளாச்சியை பொறுத்தவரை ஒரு கண்களைப் போல் இந்த பொள்ளாச்சியை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பொள்ளாச்சி மக்களுக்காக என் உயிருள்ளவரை என்னுடைய சேவை தொடரும். இந்த பெண்களின் பாதுகாப்புக்கு கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நியாயமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். கடந்த தேர்தலை போன்றே இந்த முறையும் பொள்ளாச்சியில் அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேர் மோதுகின்றன. அதிமுகவில் அதே வேட்பாளரை போட்டியிடும் நிலையில் திமுகவில் வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர்களின் பின்னணி விவரம் இதோ. பொள்ளாச்சி தொகுதியிலேயே மீண்டும் களம் காண்கிறார் அதிமுக எம்பியான மகேந்திரன். MA பொருளியல் படித்துள்ள இவர் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் உள்ள மூங்கில் தொழுவில் வசிக்கிறார். 1990 முதல் அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறார். தற்போது திருப்பூர் புறநகர் மாவட்ட MGR மன்ற இணைச் செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார். மூங்கில் தொழுவு பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்துள்ளார். திமுக சார்பில் போட்டியிடும் கு சண்முக சுந்தரம் BE மெக்கானிக்கல் படித்தவர். பெருமாள் புதூரில் விவசாயம் பார்ப்பதுடன் பின்னலாடை ஏற்றுமதியும் செய்து வருகிறார். சன் பிரிக்ஸ் என்ற பெயரில் செங்கற்கள் தயாரிக்கும் ஆலையையும் நடத்தி வருகிறார். திமுகவின் பொறியாளர் அணி மாநில துணைச் செயலாளராக இருக்கிறார். 2009ஆம் ஆண்டு இதே தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரிடம் தோற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் முத்துக்குமார் BA படித்துள்ளார். விவசாயம் செய்து வருகிறார். தேமுதிகவில் இருந்தபோது அதன் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மலையாண்டிப்பட்டினத்தை சேர்ந்தவர். அமமுக அம்மா பேரவை கோவை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் சனுஜா அன்வர்தீன். MA MPhil வரலாறு படித்துள்ளார். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிடும் மூகாம்பிகா ரத்னம் BE படித்துள்ளார். விவசாயம் செய்து வருகிறார். சமூக ஆர்வலர், யோகா ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பெண் கல்வி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த கோயம்புத்தூர் முதல் லண்டன் வரை காரில் பயணித்தவர். பொள்ளாச்சி தொகுதியின் தேர்தல் நிலவரம் இதுதான். VIP தொகுதியாக அறியப்படும் சிவகங்கையின் தேர்தல் களம் பற்றி அடுத்த 40க்கு 40 நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளலாம். காத்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.